நல்லா தகன்னு தக்காளி ஊறுகாய் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. பழைய இதுக்கு வெறும் சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். 1 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. பழைய புளி இப்போ 75 கிராம் எடுத்துக்கோங்க. தக்காளியை 4 நாளாக கட் பண்ணிவிட்டு புளியும் சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வந்தோடனே ஆற வச்சுக்கோங்க. சீரகம், கடுகு, வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டு அது கூடயே ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஆறின தக்காளியை 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 கை உப்பு போட்டு நம்ம இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, அதையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3மே 1 ஸ்பூன் போட்டுட்டு 3 கட்டி பூண்டை உரித்து போட்டு 2 கை கருவேப்பிலை, 10 காஞ்ச மிளகாய் போட்டு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அரைச்ச விழுதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. டேஸ்ட்டுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க.